السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: أنا رحمة وهداة، أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான, உயிரை விட மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஉ தாபீஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையா இஸ்லாமிய மாதங்களில் புனிதமான 3வது மாதமான ரபியுல் அவ்வல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சிறப்பிற்குரிய மாதத்தின் 3வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை முடிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் விட்டு அறைகள் விலகி இருக்கக்கூடியவர்களாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையில் வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பெற்றினை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பெற்றினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பல ரஹ்மா பரிபூர்ணமாக அந்த அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அகிலத்தார்களுக்கெல்லாம் அருள்கொடையாக வந்துதித்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்கிற அடிப்படையில் சென்ற வாரம், அதற்கு போன வாரம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத், அன்பு பாசம் வைப்பது, அவர்களை முழுமையாக ஈமான் கொள்வது, அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றி வாழ்வது, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்கள் அருள்கொடையாக வந்திருக்கிறார்கள், ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்பதாக பார்ப்போம். 3 ஜும்மாக்களில் இது 4வது வார ஜும்மா. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கண்ணிய மரியாதை செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நாம் இன்றைக்கு இந்த வாரத்தில் சிந்தித்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்றும் உத்தம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கண்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள், கபரிலே மக்பராக இருக்கிறார்கள் என்பதாக நாம் சொல்லலாம். ஆனால் இன்றும் நம்மோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான்
சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா நிறைய ஹதீஸ்களை, நிறைய ஆயத்துக்களை நாம் ஆதாரமாக கூற முடியும். ஏனென்று சொன்னால், உத்தம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாகவே ஒரு கணவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சொத்துக்கள் பங்கிடப்படாது. அவர் வஃபாத்துக்கு பின்னால் தான் அந்த வாரிசுக்கு அந்த சொத்து பங்கிடப்படும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், ஹதீஸில் இருக்கிறது ஆதாரப்பூர்வமாக, என்னுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் என் சொத்துக்கள் பங்கிடக்கூடாது, எந்த வாரிசுக்கும் என் சொத்து போகாது என்பதாக எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் நம்மோட ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். இன்னொரு இடத்தில் எந்த ஒரு மனைவியும் தங்களுடைய கணவர் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது இன்னொருவரை திருமணம் செய்ய முடியாது, அந்த மனைவியுடைய அனுமதி இல்லாமல். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் ஹயாத்தோடு இருக்கிறனால என்னுடைய மனைவிமாரும் நீங்கள் திருமணம் செய்ய முடியாது என்பதாக திருமறை அல்லாஹ் சொல்வான், வலா தன்கிஹு அஸ்வாஜஹு, அவருடைய மனைவிமாரை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது என்பதாக திருமறையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்வான்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள், நம்முடைய கண்களுடைய பார்வையை விட்டும் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் தவிர நம்மோடு ஹயாத்தாக இருக்கிறார்கள். ஒருவர் ஹயாத்தோடு உயிரோடு இருந்தால் அவருடைய சொத்துக்கள் பங்கிடப்படாது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, ஒருவர் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது மனைவியை வேறு ஒருவர் திருமணம் முடிக்க முடியாது. இது இரண்டாவது செய்தி. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வல் முஹ்ஸனாத்து மினன் நிசாஇ, ஒரு பெண் அவர் தன்னுடைய கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொருவரை திருமணம் முடிக்க முடியாது என்பதாக வருகிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்றும் நம்மோடு ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்திய உண்மை. அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிற பொழுது, ஹய்யுன் நபியு அந்நபியு ஹய்யுன் யுர்ஸகு, பொதுவாகவே இந்த பூமியினுடைய மண்ணுக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஜ்ஸாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடலை அந்த மண் அரிப்பதற்கு ஹராமாக்கி விட்டாங்க. அப்ப எல்லா நபிமார்களும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் புரிய வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அந்நபியு ஹய்யுன், நபி உயிரோடு இருக்கிறார், யுர்ஸகு, அவருக்கு உணவளிக்கப்படுகிறது என்பதாக ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் ஆதாரபூர்வமாக இப்னு மாஜா, சுனனுன் நசாஇ, புகாரி ஷரீஃப் போன்ற பெரும் பெரும் ஆதாரபூர்வமான கிதாபுகளிலிருந்து இந்த செய்தி நம்ம படிக்கணும். ஏன்னா ஒருவர் ஹயாத்தோடு இருக்கிற பொழுதுதான் நம்ம சலாம் சொன்னா அவங்களுக்கு கேட்கும், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் இப்பயுமே கேட்டாங்க. பொதுவாக இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் நம்ம தான் இருக்கிறோம். அஃதலு ஸலாத்தி யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா நாளிலே அதிகமாக நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள், அது என்னிடம் எடுத்து காட்டப்படுது. வழக்கமாக அதை கொண்டு சேர்ப்பிப்பாங்க. அப்பனா எடுத்து காட்டப்படுறதுல அவங்க யாரும் உயிரோடு இருக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு ஹயாத்தோடு இருக்கிறார்கள், மக்பராவில் இருக்கிறார்கள். இந்த உலகை விட்டு தான் பிரித்தார்கள் தவிர நம்மோட ஹயாத்தோடு தான் வாழ்கிறார்கள். எடுத்து காட்டப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீங்க ரௌலா ஷரீஃபிலே சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலளிக்கப்படுது என்பதாக ஹதீஸ் வருது. மன்சார கபரி, என்னுடைய கபரை, என்னுடைய மக்பராவை யார் தியானம் செய்கிறார்களோ, வஜதத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் பரிந்துரை உங்களுக்கு வாஜிபாயிருச்சு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லுகிறாங்க. அப்போ எவ்வளவு செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இன்றும் நம்மோடு ஹயாத்தோடு வாழ்கிறார்கள் உத்தம நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். நிறைய செய்தி குர்ஆன் ஆயத்தை நீங்க பாருங்க. இன்னா அர்சல்னாக, நபியே நாம் உண்மை அனுப்பினோம், ஷாஹிதன், சாட்சியாளராக, முபஷ்ஷிரன் வ நதீரா, சொர்க்கத்தை குறித்து சுப செய்தி சொல்லக்கூடியவராக, நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பினோம் அல்லாஹ் கூறுகிறார். இங்க ஷாஹிதன், சாட்சியாளராக, ஏதாவது ஒரு குற்றம் நடந்துவிட்டது, ஒரு தவறு நடந்துவிட்டது, இப்ப இந்த விஷயம் நீதிபதிக்கு இந்த செய்தி போது நீங்க அங்க இருந்தீங்களா, நீங்க
நீங்க அங்க பார்த்தீங்களா என்பதான் கேட்பார் நீதிபதி. எனவே எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹயாத்தோடு நம்மோடு இருக்கிறார்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் செயல்பாடுகளையும் நாம் நடத்துகிற வாழ்க்கைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மறுமையில் சாட்சியாளராக அங்கே வருவார்கள். இங்கே அவங்க பார்த்து நம்ம என்னென்ன பண்றோம் நோட் பண்ணா மட்டும்தான் அங்க சாட்சியை சொல்ல முடியும். இது முதல் செய்தி. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க மறுமையில தானே சாட்சி சொல்லுவாங்க, மறுமையில தானே வருவாங்க அப்படின்றாங்க. ஹயாத்தால இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும், நோட் பண்ண முடியும், என்ன செய்யறாங்க பார்த்தாதான் அதை சொல்ல முடியும். அப்பதான் அது பொருந்தும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைதான் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னா அர்சல்நாக ஷாஹிதன், உண்மை சாட்சியாளராக நாம் அனுப்பினோம். அதற்கு பின்னாடி தான் அது பஷீரம் அனுப்புகிறார் சொல்லிவிட்டு தொடர்ந்து சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்றான். நீ துக்மீனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வ துஅஸீருஹு வ துவக்கீருஹு, அவரை கண்ணியப்படுத்துங்கள், மரியாதை செய்யுங்கள். நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் ஒன்று. எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். முதலில் ஈமானை குறித்து பேசுகிறார். இரண்டாவது நாயகத்தினுடைய மரியாதை கண்ணியம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். சொல்லி என்று சொல்கிறார். இப்பொழுது என்னை வணங்குங்கள், என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார். எனவே ஈமான் இந்த இடத்துல வணக்கம், நடுவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் பாலமாக. எனவே ஈமானும் கொள்ள வேண்டும், தஸ்பீஹ் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நடுவில் இருக்கக்கூடிய பாலமாக நம்மளை கூட்டி சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது, மஹப்பத் வைப்பது, அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்வது மீது கடமை என்பதை அல்லாஹ்வை பதிவு செய்ததற்கான சொன்னால் எந்த அளவுக்கு மரியாதை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹயாத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உத்தம நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேருக்கு புரியாது, நிறைய செய்தி நம்முடைய அறிவுக்கு விளக்காது, நிறைய செய்தி நம்முடைய அறிவுக்கு விளக்காது, நம்முடைய அறிவு குறுமதி தான். ஆனால் நிறைய ஹதீஸ்களை ஆயத்துக்களை நீங்க அல்லாஹ் டைரக்டா குர்ஆன்ல சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டாவே சொல்றாங்க. எந்த அளவுக்கு வந்து சஹாபாக்கள் கேட்பாங்க, யாருக்குள்ளா இப்ப நீங்க இருக்கீங்க, ஹயாத்தோட இருக்கிறவங்க தலவாத்து சொல்றோம், நீங்க பாக்குறீங்க ரைட்டு, வஃபாத்தான பின்னாடி எப்படி உங்களுக்கு தெரியும் என்பதாக கேட்கிற பொழுது எனக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எடுத்து காட்டப்படும். அது நன்மையாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நான் புகழ் உரைப்பேன், அல்லாஹ்வை புகழ்வேன். ஏதாவது பாவங்கள் என்று சொல்ல உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவேன் என்பதாக எவருவார் சொல்றாருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எல்லாரும் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது, அதாவது வஃபாத்தான பின்னாடி ஹயாத்தாக நான் இருப்பேன் என்பதை குறித்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தந்திருக்கான்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய கூர்மதிக்கு தான் விளங்காது, நம்முடைய அறிவுக்கு தான் இது விளங்காதே தவிர அத்துணையும் ஆதாரபூர்வமான உண்மை சத்தியம் என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சாட்சி சொல்ல முடியும், அப்பொழுதுதான் அவருடைய சொத்துக்கள் பங்கிடப்பட முடியாது, அப்பொழுதுதான் அவருடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்க முடியாது. இது எல்லாம் உண்மை சத்தியம் என்பதை ஹதீஸிலே ஆயத்திற்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தருகிறார். சும நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்தாருக்கெல்லாம் அருள்முறையாக இருந்தார். எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது அன்பும் மரியாதை மக்கள் சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாயகத்திடம் நீங்க பெரியவங்களா, சந்தானமாவளே நீங்க பெரியவங்களா நான் பெரியவனா, வயது வித்தியாசங்கள் கேட்கிறார்கள். ஒரு வகையில் பார்க்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வயது அதிகம் இருந்தாலும் உத்தம நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுக்கும் வண்ணமாக, கண்ணியம் கொடுக்கும் வண்ணமாக, யார் ரசூலுல்லாஹ் நீங்க தான் பெரியவங்க. அவர் முன்னாடியே சொல்ற உளித்து கபுலவும் சொல்லிட்டு சொன்னார், பணிவாக அன்போடு நபிகள் பெருமானார் எப்படி பேசும் என்கிற வகையில் நீங்க தான் பெரியவங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடி நான் பிறந்தல அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க, நீங்க தான் அந்தத்தில் இபாதத்தில் எல்லாத்தையும் முன்பாக நீங்கள் தான் பெரியவங்க, உங்களுக்கு முன்னாடி நான் பிறந்தல அப்படின்னு சொல்லி பணிவாக சொல்வாங்க. இது உங்களுக்கு புரியமா நம்ம சொல்லணும்னா, பொதுவாக ஒரு ஆபீஸ் நம்ம போறோம்னா என்ன போட்டிருப்பாங்க, அனுமதி பெற்று உள்ளவாங்க, அனுமதி பெற்று உள்ளவாங்க போட்டிருப்பாங்க. அதாவது கதவை தட்டிட்டு உள்ளவாங்க. சில விஷயங்கள் வார்த்தைகள் சில மாற்றங்கள் நமக்கு வருது. உள்ள வாங்கன்னு
நீங்க தான் பெரியவங்க, ஆனால் உங்களுக்கு முன்னாடி நான் பிறந்தேன் என்பதாக பணிவோடு கண்ணியத்தோடு நாயகத்துக்குள்ள மரியாதை கண்ணியம் கொடுத்ததை ஹதீஸ் வழியாக நம்ம பார்க்கிறோம். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி மரியாதை செய்தாங்க, எப்படி மஹப்பத் வச்சாங்க என்பதை குறித்து நம்ம சிந்திச்சாலே நம்ம நிறைய செய்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு என்ன பொதுவாக இந்த இளைஞர்கள் வாலிபர்கள் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மௌனதெல்லாம் கூடாது, இதெல்லாம் இல்லை சிறுக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நம்ம திசை திருப்புகிறாங்க. அசால்ட்டாக பிள்ளைகளும் வாலிபர்களும் அப்படிதான். அப்போ நம்மளாம் ஏன் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ நம்மளாம் என்ன வழிகட்ட கூட்டத்தார்களா? இல்லை நமக்கு என்ன நேரம் இல்லையா, வேறு வேலை இல்லையா? யோசிச்சு பார்க்கலாம். எது நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தார்களோ, சஹாபாக்கள் பார்த்து வழிகாட்டினார்களோ அதை தான் செய்யணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, சஹாபாக்கள் நடந்திருக்கிறாங்க. காபூல் சுபைர் ரலியல்லாஹு நாயகத்தை குறித்து அவங்க கவிதை படிப்பாங்க. அஸ்ஸாபின் சாபி ரலியல்லாஹு அல்லாஹ் முன்னாடி கவிதை படிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கவிதை படிப்பாங்க. சூரியனோட அழகா இருக்கு, சந்திரனோட அழகா இருக்கு அப்படி சொன்னா, இப்ப இந்த சல்லாஹ் முன்னாடி அவன் பைக்கு படிக்கிற பொழுது நீ இப்படிலாம் பாடக்கூடாது, நீ இப்படிலாம் கவிதை படிக்கிற இந்த ஷெருக்கு நபிசுல்லாஹ் அப்பயே தடுத்திருப்பான். ஏன் வரவேற்றாங்க? இதுல என்ன இருக்கு? நம்ம அல்லாஹ்வோட நாயகத்தை ஒப்பிடுகிறோமா? இங்கேதான் இருக்கும். எந்த காலத்திலும் நாயகத்தை இறைவன் என்று நம்ம சொல்லவில்லை, எந்த காலத்தில் எவ்வளவா சொல்லலாம் கடவுள் என்று சொல்லவில்லை. நம்ம சொல்லுகிறதே சொல்லுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்லுகிறோம்? நபி அவர்கள் மீது சலாம், அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரியட்டும் என்பதாக சொல்றோம். அதிலே தெரியுது அவர் அல்லாஹ்வுக்கு கீழே தான் இருக்கிறார்கள் என்பதாக. இந்த சாதாரண விஷயத்தை விளக்கிட்டாலே நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எனவே இன்னைக்கு நிறைய திசை திருப்புதல், நிறைய அறிவு கொண்டு வர மாட்டாது, மக்கள் அசால்ட்டா திசை திருப்பி விடுகிறார்கள். நம்ம சுண்ணத்தான கோலத்தில் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்த மாதத்திலே இங்க என்ன செய்கிறோம்? கேக்கு வெட்டி கொண்டாடுறோமா அல்லது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறோமா? அப்படின்னா இல்லை. நாயகத்தை குறித்து வரலாற்று பேசப்படுது, அவருடைய சீரத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லப்படுது, அவர்கள் செய்த வாழ்க்கை வரலாறு பைட்டா படிக்கப்படுது. இதெல்லாம் மக்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை தான் நம்ம செய்யணும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு நேரான பாதையில் செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும். அதுதான் சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்தாருக்கெல்லாம் நாயகத்தை அருள்கொடையாக கொடுத்தார். இவர்கள் ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன், இங்க ரெண்டு ஆலமீன புரியும். எல்லா விஷயமும் அல்லாஹ் நபி இணைச்சே தான் வச்சிருப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதனால எந்த நுக்தாவும் இந்த கலிமால வராது. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள், இன்றும் நம்மோட ஹயாத்தோட இருக்கிறார்கள். விளங்கிக் கொள்ளணும். அந்த இடத்துல வாவு ரெண்டு சென்டென்ஸ் நம்ம அரபியில இணைக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல வா வரும் அல்லது பா வரும், எதுவுமே வரல. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையும் 12 எழுத்து வரும். நல்லா கவனிக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த இதுலேயும் 12 எழுத்து வரும். முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து வரும். எல்லாத்துலையும் அல்லாஹ் இணைச்சே வச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சிரிச்சு செய்யறான் நடக்குமா? ஏன் இணைச்சு வச்சிருக்கான்? நபியினுடைய அந்தஸ்து, நபியினுடைய கண்ணியம், நபியினுடைய மரியாதை, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு கண்ணியம் கொடுங்கள், மரியாதை கொடுங்கள், முதல்ல ஈமான் கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன் அவர் உயர்த்தி இருக்கிறார். குர்ஆன்ல நிறைய இடங்கள் பாருங்க. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், ரഊஃபுர் ரஹீம். நான் ரഊஃபாக இருக்கிறேன், நான் ரஹீமா இருக்க அல்லாஹ் சொல்றான். இங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் அதே தான் சொல்றான். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். எப்படிங்க நபியும் ரഊஃபுர் ரஹீமா இருக்காரு, அல்லாஹ்வும் ரഊஃபுர் ரஹீமா இருக்கா? இப்ப என்ன சிறுக்காயிருப்பா? இதெல்லாம் ரெண்டும் ஒன்னாயிருப்பா? இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சொல்றதே அல்லாஹ் தான், சொல்றதே விலகி தந்ததே அல்லாஹ் தான். நானும் ரഊஃபாக இருக்கிறேன், நானும் ரஹீமாக இருக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நீங்களும் ரഊஃபாக இருக்கிறீங்க, நீங்களும் ரஹீமாக இருக்கிறீங்க. நானும் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறேன், நீங்கள் ரஹ்மத்தன் லில் ஆலமீன். சூரியன் சந்திரன் ஒட்டுமொத்த ஜீவராசி நீங்க தான் ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியாராக திருத்துவதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹபீபாக ஆக்கி தந்து மட்டும்தான்
இருக்கிறார். இதில் விளங்க வேண்டிய விஷயம் தான், விளங்குறது தான் இருக்கு. இதுல சில விஷயங்கள் அறிவுக்கு ஒத்துப்படாது, சில விஷயங்கள் அறிவுக்கு தோன்றுபடாது. தெளிவா நம்ம ஹதீஸ்களை ஆயத்துக்களை அல்லாஹ் என்ன சொல்றா நம்ம புரிஞ்சு விளங்கலன்னா அதை அந்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய விஷயங்களை காரணங்களை புரிந்து கொள்ளன்னு சொன்னா அதுதான் நமக்கு நேர்வழியாக இருக்கும். அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதைதான் மௌலது மஜ்லிஸ்கள், மீனாது மாநாடுகள், மக்களுக்கு மத்தியில் எபெருமான் ஸல்லல்லாஹு வரலாறுகளை, அவருடைய சீரத்துக்களை, அவருடைய எல்லா விஷயங்களையும் சொல் செயல் உடை பாவனை எப்படி நடந்து காமிச்சாலோ அதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு தான் இது போன்ற மீனாடுகள் மௌலது மஜ்லிஸ்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதுல கூட நம்ம என்ன சொல்றோம், நபியை பற்றி தான் பேசுறோம், அல்லாஹ் ரசூலை பற்றி தான் பேசுறோம். எல்லா மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க விளங்க வச்சு மறுபடியும் ஈமான சார்ஜ் பண்ணி மறுபடியும் மார்க்கத்தை தொடர்புடைய விஷயங்கள், மற்ற விஷயங்கள், ஜக்காத் சதகா விஷயம் அது மீண்டும் செய்யறதுக்கு அது ஏற்றாப்போல் அமைவதற்கு தான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான். உத்தம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றும் நம்மோடு ஹயாத்தோடு வாழ்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நிறைய ஹதீஸ்களை நம்ம ஆதாரமாக காமிக்க முடியும். சில விஷயங்கள் இங்க சில பேருக்கு அது அறிவுக்கு ஒத்து வராது. இங்க என்னன்னா சுன்னத் வல் ஜமாத் என்ன, ஷரியத்னா என்ன, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன, எது மார்க்கத்தில் இருக்கு, எது மார்க்கத்தில் இல்லை, நம்ம கரெக்டான பாதையில் தான் இருக்கிறோமா, சில பேர் வழி எடுக்கிறார்கள், இப்படி இல்லை அப்படி இல்லை இருக்கிறாங்க. இதுதான் உனக்கு பிடிக்கல நீ பதிவு நம்ம சொல்லிடலாம் தெளிவா. எத்தனை பேர் திசை திருப்பினாலும் நம்ம ஈமான உறுதியா இருந்தா, இஸ்லாம்ல உறுதியா இருந்தா, அல்லாஹ் ரசூல் சொன்னதை கரெக்டாக கடைபிடித்து வாழ்ந்தால் எத்தனை பேர் குழப்பினாலும் அதில் எந்த விதமான மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நிறைய சஹாபாக்கள் வாழ்ந்த விதத்தை நான் சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு சொன்னால் மன்றா பின் மனாமி, யார் நாயகத்தை கனவில் காணுகிறார்களோ, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வஹுவ ஃபஸயரானி பில் யக்லா, அவர் நேரிலும் நிலையிலும் விழிப்பிலையும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காணுவார் அப்படின்னு. எத்தனையோ சஹாபாக்கள் கனவுல காண்டிருக்காங்க, சில சஹாபாக்கள் நேரடியாக கனவுல டைரக்டாகவும் பார்த்துருக்கிறாங்க. நிறைய சகிங்கான கண்டங்களை நம்ம பார்க்கணும். சஅத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு மக்பரால போய் எல்லாம் துஆ செய்றாங்க. யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், ஊர்ல மழை இல்லை, ஊர்ல செல்வ செழிப்பு இல்லை, பயிர்கள் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு, நீங்க துஆ செய்யுங்க. கேட்கறது யாருக்காக? எபெருமான் ஸல்லல்லாஹு மக்பரால உட்கார்ந்து சஅத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அவங்க உட்கார்ந்து டைரக்டா கேட்கிறாங்க நாயகத்திடம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் அந்த நைட்லேயே அந்த சஹாபியை கலவரத்தோடு எந்த சஹாபியும் நாயகத்துக்கு தெரியுமா, கரெக்டாக அந்த சஅத் இப்னு முஸய்யிப் அவங்க கனவுல தோன்றுறாங்க. நீங்க இந்த மாதிரி கேட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு ஊர்ல மழை பெய்யும். இந்த ஆட்சி நடந்தது உமர் ரலியல்லாஹு தெரியும், உமர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க? உமர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லுங்க, உங்க ஊர்ல நாளைக்கு மழை பெய்யும். எல்லாருக்கும் வஃபாத் ஆயிட்டாங்க, கபர்ல போய் துவா செய்கிறாரு. ஆனா வஃபாத் ஆகி ஹயாத்தோடு இருக்கிறார்கள், துவா செய்கிறார்கள், துவா செஞ்சார்கள், மழை பொழிந்தது. நிறைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நாம் சொல்லி காட்ட முடியும். எப்படி மழை பெய்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றும் ஹயாத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொழுகையில அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு, நம்ம ஒவ்வொரு தொழுகை வெள்ளாயிரம் அந்த தஷஹுத் அத்தையாத் சொல்றோம். ஹயாத்தோடு இருக்கும்போது தான் சலாம் சொல்ல முடியும். மௌத்தா போன பின்னாலே கபர் நபி நம்ம சலாம் சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறார்கள் என்பதான் ஹதீஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு விளங்க மாட்டுகிறது? ஒவ்வொரு தடையும் தலவான் சொல்லுகிற பொழுது, சலாம் சொல்லுகிற பொழுது என்கிட்ட எடுத்து காட்டப்படுது, நான் அதுக்கு பதில் சொல்றேன் எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஹயாத்தோடு இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஹயாத்தோடு நம்மோடு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. டைரக்டாக வருவாங்க, மறைமுகமாக வருவாங்க, சொல்றது கூட இருந்த சஹாபாக்கள் கூட இருந்து டைரக்டா பார்த்தவங்க சொல்றாங்க. சல்மா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில ஒரு மண்ணா இருந்துச்சு, என்னன்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலே பதில் சொல்றாங்க, இப்பொழுதுதான் கர்பலா களத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதானான்,
அதோடைய மண்ணு தான் இது சொன்னாங்க சொல்லாது. இந்த விஷயத்தை ரொம்ப தரமாட்ட சல்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ நாயகம் ஹயாத்தோடு இருந்தா மட்டும்தான் கர்பலாவுக்கு போயிட்டு வர முடியும். அப்புறம் எப்படி மண்ணு வந்துச்சு? இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்பாக சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல பெருமாள் ஸல்லல்லாஹு கனவுல பார்த்தது, டைரக்டா பார்த்தது, நேர்ல பார்த்தது, வஃபாத்துக்கு பின்னாடி ஹயாத்தோடு இருந்தனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் காமிக்கிறான். இன்னொரு இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் கனவுல பார்த்தேன். கையில ஒரு பாட்டில்ல அவங்க தாடியில முடியலாம் மண்ணா இருந்துச்சு. கையில ஒரு பாட்டில்ல ரத்தம் வச்சிருந்தாங்க. என்னன்ட்டு நான் கனவுலேயே பெருமாள் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கர்பலா யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீத் ஆனாங்க. அவங்க கூட நிறைய தோழர்கள் அஸ்ஹாபு ஹுசைன் நிறைய சஹாபாக்கள்லாம் வஃபாத் ஆனாங்க. அந்த பிளட்டு தான் இது எடுத்துட்டு அந்த அந்த யுத்த காலத்துக்கு போட்டாலும் எடுத்துட்டு வர முடிஞ்சிச்சு. அதோடைய மண்ணு புள்ளினா அவங்க படிச்சிருக்கு. இது இப்படி அப்பா தெரியல அவங்க கனவுல பார்க்குறாங்க. அந்த ஹதீஸ் அவங்க நிறைவு செய்வோம் சொல்றாங்க. அது கர்பலா யுத்த நடந்த நான் அது எடுத்துக்கிறாரு. அதனால கனவு வந்துருச்சு. சில விஷயம் அறிவுக்கு புலப்படாது, சில விஷயங்கள் நம்ம மண்டைக்கு ஏற்றுக்காது. ஆனா இதெல்லாம் நடந்ததை குறித்து கூறுவதும் சஹாபாக்கள். புகாரி ஷரீஃப், நஸஈ, இப்னு மாஜா சொல்லப்படக்கூடிய 6 தனியான கிரந்தங்கள்ல இதெல்லாம் இருக்கு. என்ன சொல்ல வரோம்? இன்றும் ஹயாத்தோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆயத்துக்கள், ஹதீஸுகள், வரலாறுகள் நமக்கு புகழி தருகிறது. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுவோம், புகழுவோம், பெருமைப்படுத்துவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்தை நேரடியா காட்சி சென்றதை பார்த்திருக்கிறார்கள். நாயகத்தை நேரடியாக காட்சி சென்றதை பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி பருவ முடிகிற பொழுது நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை சச்சரவு. நாளைக்கு இந்த போர்க்களத்தில் இப்படிலாம் நடக்கும் என்பதை அவர்கள் முன்னாடியே ஆலோசனை செய்கிறார்கள். யார் வஃபாத்தா போறா, யார் ஷஹீதா போறா என்பது குறித்தெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு நோக்கு வச்சிருக்காங்க. அந்த இரவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல தோன்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கனவுல தோன்றாங்க. நேரடியாகவும் மறுநாள் தோன்றிருக்கிறாங்க. நான் உங்களுக்காக துவா செய்கிறேன், உங்களுக்கு எதிராக அவர்கள் போரிட்டாலும் உங்களுக்கு அல்லாஹ் வெற்றி தரமாய் நான் துவா செய்கிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு கனவுல ஒரு வாளியை விடுறாங்க, அதில் தண்ணி இருக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இறக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அந்த வாளியில இருந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. உடல் ஃபுல்லா குளிர்ச்சியாகுது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, நாளைக்கு நோன்பு வைப்பதை இன்னைக்கு நைட்டே பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க நாளைக்கு நோன்பு வச்சிருப்பீங்க, நீங்க எனவே யமன் நாட்டுக்கு நீங்க வந்துருங்க. இந்த இடத்துல யாரோ மற்ற மாற்று மதத்தில் ஏதோ ப்ரோக்ராம், ஏதோ விசேஷங்கள் நடக்க போகுது, இந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா நல்லா இருக்காது, எனவே நீங்க இங்கே வந்துருங்க என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லப்பட்டுச்சு. காட்சி தந்தது நேரடியாக. நாயகத்தை ஒரு சாதி அப்துல்லா இப்னு சலாம் வராங்க. அப்துல்லா இப்னு சலாம்கிட்ட உஸ்மான் ரலியல்லாஹு இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நாயகம் இப்போ தோன்றியதை நான் பார்த்தேன் என்பதாக அவர் சொன்னதை திருமிதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸை பதிவு செய்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான. எனவே நோன்பு திறந்த யமன் நாட்டுக்கு வர சொன்னாங்க. அங்க அவர்கள் நோன்பு திறந்ததே ஹதீஸ் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய செய்தி. ஒரு சாபி சாலபா ரலியல்லாஹு சொல்றாங்க, யாரும் சொல்லுதா நான் ஷஹீத் ஆகணும், போர்க்களத்தில் போய் உயிர் நீர்க்க வேண்டும், வெட்டுப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்றால் நீயத்திற்காக துவா செய்யுங்க. அப்ப எம்பெருமான் ஸல்லல்லாஹு துவா செய்யறாங்க, உன்னுடைய ரத்தத்தை, உன்னுடைய உறுப்பை எந்த காஃபிராலும் எதுவும் செய்ய முடியாது துவா செய்யறாங்க. எந்த காஃபிராலும் எந்த முஸ்லிக்காலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்றால் துவா செய்தார்கள். மறுநாள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால் இந்த போர்க்களம் நடக்கிறது. சாலபா ரலியல்லாஹு வருகிறார்கள். சாலபா முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் இருக்காங்க, எதிரி படையினர் அங்க இருக்காங்க. எதிரி படையினர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு தோன்றுகிறார்கள். எதிரி படையில் பெருமாள் ஸல்லல்லாஹு டைரக்டா தோன்றதை பார்க்கிறார்கள். இங்கிருந்து சாலபா எதிரி படை காஃபிர்களுடைய கூட்டத்தில் போய் நுழையிறாங்க. இங்க இருந்த சஹாபாக்கெல்லாம் என்ன ஆச்சரியப்படுறாங்க, இவர் என்ன எதிரி படையில டைரக்டா போய் போடுறாரு, போற்ற போறாங்க, கொன்ற போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ
நபிகள் பெருமாள் முன்னாடி துவா செஞ்சாங்க இல்லையா, எந்த முஸ்லிக்கும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, உங்கள் ரத்தத்தை வாங்க முடியாது என்பதால். எனவே அங்கே ஓடினாரு. அங்கிருந்து போய் இந்த பக்கம் பார்த்தா முஸ்லீம் படைக்கு பெருமாள் சல்லாசம் வந்தாங்க, இந்த பக்கம் வந்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செய்தி டைரக்டாகவும் நபிகள் பெருமாள் சல்லாசம் காட்சி தந்ததை பார்க்கிறோம், கனவிலை தோன்றியதை பார்க்கிறோம், நிறைய சஹாபாக்கள் துவா செய்ததை பார்க்கிறோம். அதை அல்லாஹ் ஏற்று மலை வர வைத்ததை, அவர்கள் செய்த துவாவை கபூல் செய்ததை, எவ்வளவு செய்திகளை ஆதாரப்பூர்வமாக பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றும் நம்மோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹயாத்தோடு வாழ்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. இது விளங்குபவர்களுக்கு புரிபவர்களுக்கு சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் அறிவுக்கு ஒத்து வராது. இது எல்லாம் ஆதாரப்பூர்வமாக அல்லாஹ் ரசூல் ஹதீஸ்ல குர்ஆன்ல சொன்னதை தான் நமக்கு ஒரு விளக்கி தருகிறோம். சுன்னத் வல் ஜமாத் அகீதா படி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மஹப்பத்து கொள்வது, அவர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்வது, அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்வது, அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது, அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வது, அவர்கள் மீது அதிகம் செலவாத் சொல்வது. இப்பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாட்சியாளராக இருக்கிறார்கள். கபரிலேயும் ஹக்கி கேட்பாங்க, ஒரு போட்டோவை கொடுத்து இது யார், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி போட்டோ காமிக்கப்படும், இது யார், இந்த மனிதர் யார் என்பதால் கேட்கப்படும். அப்போ நம்ம பதில் சொல்லியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலும் வருவார்கள், நாளை மறுமையிலும் அவருடைய ஷஃபாஅத் கிடைத்தால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும். இது சஹீஹான ஹதீஸ் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உத்தம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றுவோம், புகழுவோம், மஹப்பத்து கொள்வோம், கண்ணிய மரியாதை செய்வோம், ஹயாத்தோடு வாழ்கிற பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி மீது அதிகம் செலவாத்துகளை சொல்வோம். அவருடைய ஷஃபாஅத்தை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் அல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தல்வானாக. மார்க்க சட்டங்களை, ஆயத்துக்களை, ஹதீஸ்களை புரிந்து வாழ்ந்து சரியான பாதையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்க வைப்பானாக. யார் யாருக்கெல்லாம் புரியவில்லையோ விளங்கவில்லையோ அவருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.